வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2ஆம் பதிவு. 7ஆம் இடத்தில் குரு. தனுசுக்கு 7ஆம் இடத்தில் குரு. 8ஆம் இடத்து அதிபதியை குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி குரு பார்க்கிறார். பல இளம் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். ஏனென்றால் 8ஆம் இடம் என்பது மறைமுக ஸ்தானம், இடுப்பு கீழ் உள்ள ஸ்தானம். அது செயல்பாடுக்கு வரும். அப்போ திருமணம் நெடுநாள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் இருந்தாலும் சரி, திருமண முயற்சி பலிதமாகும். 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும். 8ஆம் என்பது தெய்வ சூட்சமத்தையும் குறிக்கும், தியானத்தையும் குறிக்கும். பெண்களுக்கு சில காளியம்மன் மாரியம்மன் அனுகிரகம் கூடி வரும். ஏனென்றால் 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் கேது. 3ஆம் இடம் இஷ்ட தெய்வ வழிபாடு, தேவதை வசீகரம், தேவதை அருள் கிடைக்கும் என்பது. சிலருக்கு குலதெய்வம் அனுகிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீரென்று தெய்வ காட்சிகள் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் கேது இருப்பதால் திருத்தல யாத்திரை, தெய்வ யாத்திரை, முன்னோர் தோஷ நிவர்த்தி செய்வதற்கான சில வழிமுறைகள் இயற்கையாகவே அமையும். பொதுவாக 4 குடியோன் 7ஆம் இடத்தில் இருந்தால் தாய் வழி சொந்தங்களால் நன்மையும், லக்னத்துக்கு சந்திரனுக்கு அதிபதியாகிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதால் தன்னுடைய மிடுக்கான திறமையும், பதவி உயர்வும், நிர்வாகத்திறனும், எதை முன்கூட்டி யோசித்து செய்கின்ற வெற்றி வாய்ப்பை தேடுகின்ற திறனும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக 7ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் இந்த குரு விலகி தோஷமான இருக்கின்ற குரு விலகி 7ஆம் இடத்தில் வருவதால் பலவிதமான யோகத்தை ஏற்படுது. நீங்கள் வாழ்க்கையில் நினைக்கின்ற வசதி வாய்ப்பு கூடும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், வீட்டில் வசதி வாய்ப்பு பெருகும், கணவன் மனைவி அன்பு பெருகும், குழந்தை பாக்கியத்துக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புக்கான பொருளாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். 1க்கு 2 தொழில் செய்யலாம். வெளியூர் வெளிநாடு சென்று வாழ்க்கையை தொடங்கலாம். பூர்வீக மாறி வசிப்பவர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்கள். பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெங்களூர், கோயம்புத்தூர், பம்பாய், டெல்லி என்ற பகுதிகளெல்லாம் ஐடி தொழில் சிறப்பாக இருப்பது என்பது ஒரு கருத்து. அதை சார்ந்து இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் படிப்படியே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இப்பொழுது தொழிலில் பதவி உயர்வு கிடைக்கின்ற காலகட்டங்கள். அது தனியார் தொழில் இருந்தாலும் சரி, அரசு தொழில் இருந்தாலும், சம்பள தொழில் இருந்தாலும் சரி. பல பேர் சொந்த தொழில் செய்ய ஆசைப்பட்டு அடிமை தொழில் விலகி வந்து சொந்த தொழில் செய்யலாம். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகையான யோகமான காலகட்டங்கள் இந்த ஒரு 6 மாதம் வரைக்கும் தான். அதன் பிறகு குரு வக்கரமாகிவிடுகிறார். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் காலகட்டத்தில் குரு பகவான் வக்கரமாகிவிடுவார். அது லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமத்து குருவாக மாறிவிடார். ஒரு 1.5 மாதம் ஒரு சோதனை காலமாக இருக்கும். அதன் பிறகு மீண்டும் 7ஆம் இடத்துக்கே சென்று விடுவார். ஆக தனுசு ராசி நண்பர்களுக்கு எது செய்தாலும் இந்த 6 மாதத்துக்கு முன் பலிதமாகும். அப்படி இல்லை என்றால் பின் 6 மாதம் 2005 10வது மாதம் மேல் சில மாற்றங்கள் ஏற்பட்டு செய்கின்ற முயற்சி பலிதமாகும். பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் முருகனுடைய வழிபாட்டை சிறப்பாக செய்து வர வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்து. 2வது அம்மன் வழிபாடு. உங்களுக்கு இஷ்ட தெய்வமான குலதெய்வமான வழிபாட்டில் இருந்தாலும் சரி, முருகன் வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்து கொண்டால் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு ஆண்களால் முன்னேற்றம், ஆண்களுக்கு பெண்களால் முன்னேற்றம், குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால் முன்னேற்றம், பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் என்று கூறி தொடர்ச்சியாக தனுசு ராசி என்பவர்களுக்கு கலத்திர குரு பலவிதமான நன்மை செய்ய வந்து விட்டார் என்பதால் நீங்கள் எதையும் துணிந்து செய்யலாம். சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கை மேன்மையடை என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.